சினிமா ஆக்டரான எக்ஸ்-எம்எல்ஏவான எஸ்.வி. சேகருக்கு 1 மாசம் ஜெயில் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் 15,000 அபராதத்தோட. சோ எதற்காக கொடுத்திருக்காங்க, ஏன் வந்து இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ என்ன ஏது அப்படின்றத பார்க்கலாம். ஹாய் கேங்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எஸ்.வி. சேகர் இவர் ஒரு இந்தியன் ஆக்டர், தமிழ் பிலிம் ஆக்டர் தான். ஏகப்பட்ட காமெடி மூவிஸ்ல வந்து நடிச்சிருக்காரு, காமெடி ரோல் பண்ணி நடிச்சிருக்காரு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர், ஒரு ஆக்டர் அண்ட் ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டர் அண்ட் ஒரு சம்ஸ் பாட்டெல்லாம் பாடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியில இருக்கப்ப இவர் வந்து எம்எல்ஏவா வந்து இருந்திருக்காரு. சோ அதுக்கப்புறம் அந்த கட்சி விட்டு பிரிஞ்சு நேஷனல் காங்கிரஸ் சேர்ந்தாரு அண்ட் ஈவன் இப்ப பிஜேபியில வந்து இருக்காரு. சோ இதுதான் இவரோட அரசியல் வாழ்க்கை அண்ட் சினிமா வாழ்க்கை, அவ்வளவுதான். சோ இதுல இவர் எதுக்காக ப்ரோ வந்து ஜெயில போடுறாங்க, ரீசன் ஒய் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 2018ல இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. அதாவது ஒரு பெண் பத்திரிகையாளரை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கறாங்க. சோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா கொடுத்தனால அவங்க வந்து கேஸ் கொடுக்கறாங்க. 2018ல கேஸ் கொடுத்திருக்காங்க. சோ அந்த கேஸ் வந்து போயிட்டு இருந்தது. சோ அந்த கேஸுக்கான ரிசல்ட் தான் இப்ப வந்திருக்கு. 2018 2024 கிட்டத்தட்ட 6 வருஷம் ஒரு கேஸ் வந்து போயிருக்கு. சோ இதனாலதான் கோர்ட்டு கேஸ் போனா வாழ்க்கையே போயிருன்னு சொல்லுவாங்க போல. பெரிய பெரிய ஆளுங்க பிரச்சனை இல்ல, நம்மள மாதிரி சின்னங்களுக்கு வந்து அது கொஞ்சம் பிரச்சனை தான். சரி, ஓகே ப்ரோ, அது மட்டும் தான் கேஸா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்ல. 2020ல இன்னொரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா அப்ப இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, சோ அவங்கள பத்தி இவர் வந்து ஒரு சில தவறான கருத்துக்கள் கொடுக்கிறாரு. அண்ட் ஈவன் தேசிய கொடியை வந்து அவதூறா பேசுற மாதிரி, அவதூறா மதிக்காத மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கறாங்க. சோ அதுக்காக ஒரு கேஸ் வந்து போடப்படுது. பட் அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணப்படுது. அந்த கேஸ் வந்து வேணாம்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து முடிச்சிட்டாங்க. இந்த கேஸ் வந்து நிலுவையில் இருந்தது. சோ இந்த கேஸ் வந்து இப்ப அந்த ஹைகோர்ட் வந்து ரிசல்ட் மீன்ஸ் அதுக்கான சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு வந்து 1 மாசம் வந்து சிறை தண்டனை இருக்கு அண்ட் ஈவன் 15,000 ஃபைன் வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. சோ இதுக்கான மேல்முறையீடு பண்ணுவாங்க தெரியுமா? இல்லங்க நாங்க அப்படிலாம் பண்ணலன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்றதுக்கு 1 மாசம் டைம் கொடுத்திருக்காங்க. சோ அந்த டைமுக்குள்ள இவங்க வந்து அப்ளை பண்ணி, அதாவது பெரிய லெவல்ல கோர்ட்ல போய் அப்ளை பண்ணி அந்த தண்டனை வந்து கேன்சல் பண்ணாலும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுல நான் வந்து ஆச்சரியமா பாக்குற விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப செஞ்ச தப்புக்கு இப்பயே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றதுதான் மக்கள் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. பட் அப்படி ஒரு விஷயமே இங்க நடக்கல. ஏன்னா பாத்தீங்களா 2018ல போட்ட ஒரு கேஸுக்கு 6 வருஷம் கழிச்சுதான் அது ஒரு தீர்ப்பே வருது அப்படின்னா இதுல எந்த விதத்துல மக்களுக்கு இந்த லா மேல நம்பிக்கை வரும்? இப்ப நான் வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு பிரச்சனை, இப்பதான் எனக்கு பிரச்சனை, அது வந்து 10 வருஷம் கழிச்சு எனக்கு சொல்யூஷன் கிடைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பட் இந்த சிஸ்டத்தை வந்து மாத்தணும் அண்ட் தீர்வுகள், அந்த தீர்ப்புகள்லாம் வந்து சீக்கிரம் வந்தாதான் மக்களுக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்றது என்னோட பாடு. ஆனா இன்னொரு விஷயத்த கேட்கலாம், ப்ரோ உடனே கொடுத்தா எப்படி ப்ரோ கரெக்டா இருக்கும்? ஏன்னா நிறைய விஷயம் ஆராய்ச்சி பார்க்கணும்ல. ஏன்னா இப்போதைக்கு நம்ம கொடுக்கறது இப்ப வந்து கரெக்டா இருக்கலாம். இப்ப வந்து இப்ப மேல தப்பே இல்ல. பட் இப்ப இந்த சிச்சுவேஷன்ல எனக்கு அவன் மேல தப்புன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவே திருப்பி கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து தப்பா போயிடும். ஏன்னா அது தப்பான ஒரு விஷயம் தான். நான் அந்த மாதிரி இதுல சொல்ல. பட் இன்னும் கொஞ்சம் சிவியரா ஏதாவது ஒரு 4-5 வழிகளை வச்சு சீக்கிரமே ஏதாவது கேஸ் முடிக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட பெண்டிங் கேசஸ் வந்து நிறைய இருக்குன்ற மாதிரி என் காதுல விழுந்துட்டே இருக்கு. சோ இந்த கேஸ் பார்க்கும்போது எனக்கு ஷாக் ஆச்சு. சோ அதனாலதான் இந்த வீடியோ வந்து கவர் பண்ணேன். இவர் அரசாயிட்டாரு, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எத்தனை பேர் உள்ள போறாங்க, எத்தனை பேர் வெளியே வராங்க, அது பெரிய விஷயம் இல்ல. பட் இதுல ஹைலைட்டே அந்த தீர்ப்பு தான். அந்த கேஸ் போடப்பட்ட நாள் 2018 2024 6 வருஷம் கழிச்சு அதுக்கான தீர்ப்பு வருது அப்படின்றப்ப எனக்கு அது பர்சனலா ஷாக்கிங்கா இருந்தது. சோ அதனாலதான் எடுத்து போட்டேன். இனிவே இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ நீங்க கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் இதை பத்தின ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதனால என்னோட வீடியோ வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகும். ஓப்பனாவே சொல்றது இல்லைன்னா இது பூஸ்ட் அப் ஆகும். அண்ட் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தாங்க அப்படின்னா அந்த பையன் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபாச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. சொன்ன பேசிக்கிட்டே இருக்கேன். அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.